ஈஸியாக நண்டு கிரேவி எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. 1 பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் போல் இஞ்சி எடுத்துக்கோங்க. 3 பெரிய பல்லு பூண்டு. அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி வரிசையாக போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா சீ ஃபுட்னால அதில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு அதிகமாக எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய சில் தேங்காயை பொடிசா நறுக்கி அதே எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ண ஹோல் கரம் மசாலா ஐட்டம்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வதக்கணும்னா அதையும் மிக்சியில் அரைச்சது அதையும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி, 1.5 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகா பொடி, அதாவது குழம்பு மிளகா பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சிருங்க. எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்க நண்டு மசாலா உள்ள கொட்டிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல சூப்பராக ரெடி ஆகிடும். மல்லித்தலை தூவி இறக்கிடு.